ரசிகர் மன்றம் பார்த்தோன்னா 15 வயசுலேருந்து ஏன் 12 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே தான் அவருடைய ஆட்களே இருக்கிறாங்க. அப்போ அவங்க முழுக்க முழுக்க ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தை சேர்ந்தவங்க. அவங்க கண்ணு திறக்கும் போதே பிறக்கும் முந்து வளர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டு, விஜயோட டான்ஸுன்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அதில் ஏதாச்சும் ஒன்று தன்னுடைய தலைவருக்குன்னா பொங்குறாங்க. ஸோ இது வந்து ரசிகர் மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் களத்தில் வராதது இந்த இளைஞர்கள் பலம். இது 2ம் கூட பெண் வாக்குகள் இருக்கு இல்லையா? அது இப்போ விஜய்க்கு கணிசமான அளவுக்கு உருவாகிருக்குன்றத நம்மளால் பார்க்க முடியுது. இது மட்டும்தான் திமுகவுக்கு அதிமுக த்ரெட்டே தவிர, அதுக்கு பின்னாடி மாநாட்டுக்கு திரளக்கூடிய கூட்டமோ, இல்லாட்டி அவர் ரோட் ஷோ பண்ணும்போது வரக்கூடிய கூட்டமோ, இதெல்லாம் வாக்குகளா மாறுமோ நாங்கள் பயப்படல. ஏன்னா இவங்க அத்தனை பேருமே ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல, இல்லாட்டி இது தொடர்ச்சியாக சொல்லிட்டது போல, விஜய் நடித்த பல படங்கள் தோல்வியை தளிச்சிருக்கு. சுறா, குருவி, புலி, எனக்கு ஞாபகம் இல்லை சில படங்கள். பீஸ்ட்லாம் கூட அப்படி தான் நினைக்கிறேன் நான். அப்போ விஜய் அவ்வளோ வெறித்தனமாக ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கும்போது, இந்த படங்கள் தோல்வியை தழுவி இருக்கக்கூடாது இல்லையா? அவரோட படத்தை வெற்றியடைய வச்சிருக்கணும்ல. அப்போது விஜய் நடித்தாலும் கூட அந்த படங்களை தோல்வியடைய செய்கிறாங்க அவரோட ரசிகர்கள். அப்படின்றப்போ அன்னைக்கு கேட்டை உடைச்சிட்டு கோயம்புத்தூரில் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்களை வந்துட்டு ஓடுறாங்க. அவங்களாம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்களாக இருப்பாங்களா? இல்லை ரசிகர்களாக இருப்பாங்களா?